2 பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. எம்ஜிஆர், இந்த சைடு கலைஞர். அவங்களோட நட்பு எப்படி சார் இருந்துச்சு? காட்டில் தான் புலி மானை கவ்வி விடும், ஆனால் வாழ்க்கையில் மான் தான் புலியை கவ்வி விடுகிறது. கதை வசனம் ஏஎஸ்ஏ சாமின்னு போட்டாங்க. கலைஞர் பேரே போடலை. இந்த கசப்புகள்லாம் நடந்ததில் தான் கலைஞர் அதை விட்டு வெளியில் வந்தார். எம்ஜிஆர் ஒரு தீவிரமான சனாதனவாதி. அண்ணா ஒரு தீப்பந்தத்தை போட்டாருன்னா அதை காட்டு தீயா மாற்றினது பராசக்தி. கலைஞருடைய வளர்ச்சி அபரிமிதமாக போயிட்டு இருக்கு. 69 அண்ணா இறந்த பிறகு கலைஞர் தலைவராகிறார். தலைவரானதுக்கு பிறகு அந்த வேகம் இன்னும் கொஞ்சம் கூடுது. 71ஆம் வருஷம் எலெக்ஷன் நடக்கும்போது இந்திரா காந்தி கட்சியை 2ஆக பிளந்துட்டார். கலைஞர் காற்றில் தலைமுடி கலந்த போது அவர் வழுக்கத்தலை தெரிந்தது. மக்கள் கேலியாக சிரித்தார்கள். இப்படியெல்லாம் செய்தி வரும். எதையோ செஞ்சு அழிஞ்சிருக்க வேண்டிய திமுகவை காப்பாற்றினார். அது இந்திராவுடைய மோசமான ராஜதந்திரத்துக்கு இது ஒரு அடையாளம் அப்படின்ட்டு போயிட்டு. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல நம்ம சந்திக்க இருப்பது டாக்டர் காந்தராஜ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். பொதுவாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. எம்ஜிஆர், இந்த சைடு கலைஞர். அவங்களோட நட்பு எப்படி சார் இருந்துச்சு? 2 பேரெல்லாம் ஒன்றா வளர்ந்த ஆளுங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு மலையாளி. அவர் பிறந்த ஊர் ஏதோ ஒன்று சொல்லுவார். அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாமே கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயங்கள். கண்டியில் பிறந்தேன்பார், அப்புறம் கேட்டால் பாலக்காட்டில் பிறந்தேன்பார், அப்புறம் ஏதோ சொல்லுவார். பட் ஒரிஜினலாக எங்கே பிறந்தார் என்னன்னு தெரியாது. அவருடைய வாழ்க்கை ஆரம்ப காலமெல்லாம் கும்பகோணத்தில் தான் நடக்கும். கும்பகோணத்தில் தான் அவங்க எல்லாமே, அந்த குடும்பமே அங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நாடக கம்பெனிலாம் அங்கே தான் இருந்தது. அதனால் கும்பகோணம் ஃபேமஸ். அவர் கலைஞர் திருவாரூர் சேர்ந்தவர். அடுத்தடுத்த ஊர்கள் அவங்களாம் அந்த ஒரே தஞ்சாவூர். சிவாஜி அதே மாதிரி தான் அடுத்த ஊர். சிவாஜி கலைஞரெல்லாம் ஒரே ஊர் திருவாரூர். இவர் கும்பகோணம். பட் எம்ஜிஆரும் கலைஞரும் சந்தித்தது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் அபிமன்யு படத்துக்கு கலைஞர் வசனம் எழுதும்போது அதில் அர்ஜுனனா நடித்தவர் எம்ஜிஆர். அபிமன்யுவா நடித்தவர் MS குமரேசன்ற நடிகர். அவர் நடித்தார். அப்போ எம்ஜிஆர் ஒரு சைடு நடிகர் தான். அர்ஜுனனா வருவார். அதில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பழக்கம். அதுக்கப்புறம் அவர் எழுதின ராஜகுமாரிங்கிற படம், ஜூபிட்டர் எடுத்த ராஜகுமாரி படத்தில் தான் அவருக்கு முதல் முறையாக கதாநாயகன் அந்தஸ்து கிடைச்சது. கதாநாயகன் அந்தஸ்து கிடைச்சி அதுக்கு வசனம் கலைஞர் எழுதலை, எம்ஜிஆர் அதில் பெருசாக வந்தார். அதுக்கு அடுத்த படம் மருதநாட்டு இளவரசி. மருதநாட்டு இளவரசியில் தான் VN ஜானகி எம்ஜிஆர் 2 பேரும் சந்தித்தது கலைஞருடைய வசனம். அது கலைஞரை எழுதுனார். காட்டில் தான் புலி மானை கவ்வும், புலி மானை கவ்வி விடும், ஆனால் வாழ்க்கையில் மான் தான் புலியை கவ்வி விடுகிறது அப்படின்னு சொல்லி இது பண்ண. அந்த டைலாக் எம்ஜிஆர் ஜானகி பார்த்து பேசுகிற மாதிரி அந்த டைலாக். அதில் தான் அவங்களுடைய காதல் முகிழ்ச்சது அப்படிம்பாங்க. அது அவங்க கலைஞர் அந்த படத்துக்கு அவர் இது பண்ணிட்டு, அப்போ ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பில் கலைஞர் ஜூபிட்டர் பிக்சர்ஸை விட்டு விலைக்கு சேலத்துக்கு விட்டார். சேலத்துக்கு மாடர்ன் தேட்டர்ஸெல்லாம் இருந்தார். மாடர்ன் தேட்டர்ஸில் மந்திரிகுமாரி படம். மந்திரிகுமாரி படத்தில் தான் கலைஞருடைய பேர் வருது. கதை வசனம் கருணாநிதி அப்படின்னு பேர் வருது முதல் முறையாக. மருதநாட்டு இளவரசியில் கூட எப்படியோ பட்டும் படாமல் இருந்தது. அபிமன்யுவுக்கு இவர் பேரே சுத்தமாக கிடையாது. கலைஞர் பேரே கிடையாது. இசையமைச்சதில் மிக பிரபலமான பாடல் MS விஸ்வநாதன் போட்டது. புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாக மனமே பெறுவோமேங்கிற ஒரு பாட்டு தான் ஃபேமஸ் சாங் அந்த படத்தில் அபிமன்யுவில். ஆனால் அந்த பாட்டை போட்டது MS விஸ்வநாதன். இசை SM சுப்பையா நாயுடு. கதை வசனம் ASA சாமின்னு போட்டாங்க. கலைஞர் பேரே போடலை. இந்த கசப்புகள்லாம் நடந்ததில் தான் கலைஞர் அதை விட்டு வெளியில் வந்தார். முதல் முறையாக கலைஞருடைய பெயர் வந்தது மந்திரிகுமாரி படத்தில். அதில் எம்ஜிஆர் ஹீரோ. கலைஞர் தான் கூப்பிட்டு உள்ளே சேர்த்துறாரு. சேர்த்து எம்ஜிஆர் இது பண்ணுறாரு. எம்ஜிஆருக்கு ஏறத்தாழ மாடர்ன் தேட்டர்ஸோட முதல் படமாகவே அதை எடுக்கலாம். எம்ஜிஆர் இது பண்ணுது. அதிலிருந்து தொடர்ந்த நட்பு.
அந்த படமே நல்ல ஹிட் தானே சார்? சூப்பர் ஹிட், ம். சூப்பர் ஹிட். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், கலைஞர், அபிமன்யுவுக்கு அப்புறம் வந்து கலைஞர் இவங்கெல்லாம் பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு தீவிரமான சனாதனவாதி. ம். நெத்தில பொட்டு வச்சுக்குவாரு, கழுத்தில் ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு சிகரெட்டெல்லாம் குடிப்பார். அந்தமான் கைதி போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு வருவார். அது மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தார். திராவிட இயக்கத்தை பற்றிலாம் அவருக்கு ஒன்றும் ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து அண்ணாவுடைய வேலைக்காரி படம் வந்து தமிழ் படம் உலகத்தையே திருப்பி போட்ட படம். பேண்ட் ஷர்ட் போட்ட கதாநாயகம் சமூக படமாக வர ஆரம்பிச்சது அதுதான். நாத்திக கருத்துக்கள் பிச்சுக்கிட்டு போகுது. படம் சூப்பர் டியூப்பர் ஹிட்டு. இப்படித்தான் ஓடுதுன்னு இல்லை, திராவிட இயக்கங்கள் நல்லா உள்ளே வந்துருச்சு. ம். அந்த படம் தான் திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய எம்.ஆர். ராதாவுடைய நாடகங்களுக்கு இணையாக ஒரு திராவிட இயக்கங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளின்னு. தொடக்கம்னு ஆரம்பிச்சிங்கன்னா வேலைக்காரி. அது வந்து அதனுடைய அபார வெற்றியை பார்த்த உடனே எல்லாரும் திராவிட இயக்கத்து பக்கத்தில் வந்தப்போ அப்படி வந்தவர் தான் எம்ஜிஆர். ம். அந்த இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்தார். கலைஞர் பழைய நண்பர்கள் கலைஞரோட சேர்ந்து கலைஞர் கூட சேர்ந்தார். இவங்க அப்போ அந்த டைமில் வந்து அதுக்கு அடுத்தாப்படி உடனடியாக வந்து 49 தான் வேலைக்காரி, ம். 52 இது பராசக்தி. ம். நடுமதில் நல்ல தம்பி வந்துட்டு போகுது. நல்ல தம்பியில் வந்து என்எஸ்கே வந்து தீவிர திமுக பற்றாளராக இருந்தாலும் கூட எம்ஜிஆர் எல்லாம் அதில் அவரோட இருந்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் எல்லாம் அவங்க பயன்படுத்தலை. அண்ணா தான் கதை வசனம். மிஸ்டர் டேட் கோஸ் டு டவுன்ங்கிற ஒரு படத்தை இது பண்ணி பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் நாத்திக கருத்துக்கள்லாம் வந்தது. மது விலக்கு பிரச்சாரங்கிற முறையில் பண்ணால் கூட அதில் நாத்திக கருத்துக்கள் நிறையா இருந்தது. ம். இந்திரனை கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் இருந்தது. அந்த நாத்திக கருத்துக்கள் அந்த படமும் நல்லா ஓட ஆரம்பித்த உடனே நாத்திக கருத்துக்கள் பெருசாக வர ஆரம்பிச்சது. எல்லாரும் நாத்திகத்து பக்கம் வர ஆரம்பித்தாங்க. ஏவிஎம் போன்ற இந்த நாம் இருவர் மாதிரி படங்கள்லாம் தேசிய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த ஏவிஎம் எல்லாம் உடனே அண்ணாவை கூப்பிட்டு வந்து ஓரிரவு அவர் எழுதின நாடகத்தை படம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் மாறுற காலம் வந்தது. பராசக்தி வந்தது. அண்ணா வந்து ஒரு தீப்பந்தத்தை போட்டாருன்னா அதை காட்டு தீயா மாற்றினது பராசக்தி. ம். பராசக்தி படம் கூடவே இருந்த சிவாஜி கணேசன் அதில் ஹீரோவாக போட்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிவாஜி ஹீரோவாக வந்தார். மெய்யப்ப செட்டியாருக்கு அந்த படத்தில் பாகஸ்தராக இருந்தார். ஏபிஎம் வந்து அதில் படத்தினுடைய பங்குதாரரில் ஒருத்தர். அவருக்கு என்னமோ சிவாஜியை பிடிக்கவே இல்லை. மூஞ்சா அவர் என்ன நல்லாவே இல்லையா இருந்தாலும் போட்டுக்கிட்டு இருக்கியா, இவரை எடுத்துருங்க, கேஆர் ராமசாமி போட்டு எடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த டாக் ரொம்ப பெருசாக வந்த உடனே கலைஞர் அது அண்ணா வந்து கலைஞரை கூப்பிட்டு அமிச்சு, கணேசன் அதில் நடித்தா நீ வசனம் எழுது, இல்லாட்டி வெளியே வந்துடும் அப்படின்ட்டார். அப்போது அந்த நேஷனல் பெருமாள் மொழியார், அது பெருமாள் மொழியார் தான் அதில் ஓனர் நேஷனல் பிக்சர்ஸ், அவர் தான் எடுத்தார். அப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுற போது கிருஷ்ணன் பஞ்சுவெல்லாம் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. மெய்யப்ப செட்டியார் பாகத்திலேருந்து பிரிச்சிருங்க, அவருடைய ஷேரை கொடுத்துட்டு அமிச்சிட்டு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். எனக்கு அந்த பையன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பங்கை கொடுத்து ஏவிஎம்ஐ வெளியே அமிச்சிட்டாங்க. ஏவிஎம் வெளியே அமிச்சிட்டு நேஷனல் பிக்சர்ஸ் படத்தை எடுத்தாங்க. அந்த படம் பெருசாக ஓடன உடனே எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நின்று ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார், மேகலா பிக்சர்ஸ். மேகலா பிக்சர்ஸ்னு எடுத்து அதில் நாம்னு ஒரு படம் எடுத்தாங்க. கலைஞர் கதை வசனம், எம்ஜிஆர் ஜானகி 2 பேரும் இது பண்ணுறாங்க. பாடல்கள் பூராவுமே சிஎஸ் ஜெயராமன் தான் பாடுறாரு. பாரதியார் பாடல்கள்லாம் அதில் நிறையா இடம் பெற்றுச்சு. அந்த மாதிரி எடுத்தாங்க. பராசக்திக்கு பிறகு வந்த படம் சூப்பர் ஃப்ளாப்பு, ஓடவே இல்லை. அது என்ன காரணம்னா, அன்னைக்கு அந்த கதை வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறான கதை. கதாநாயகன் மூஞ்சல் வந்து நெருப்பட்டு விகாராயிடும், பார்க்குறதுக்கே பயப்படுவாங்க. அந்த ரோலில் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணார். அது மக்கள் மத்தியில் சரியாக ஈடுபடலை. மட்டமான விமர்சனங்கள்லாம் வந்துருச்சு. பிஎஸ் வீரப்பாங்கிற பிரபல நடிகர், எம்ஜிஆர், கலைஞர் 3 பேர் பார்ட்னர்ஸ். அதில் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் உடனே மேகலா பிக்சர்ஸை கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் விளைவிக்கிறோன்னு விளைவிக்கிட்டார்.
விலகிட்டார். அப்புறம் அவர் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பெருசாக வந்தார். கலைஞருடைய தொடர்புகள் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. காஞ்சி தலைவன் போன்ற படங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அரசியலில் கலைஞரை கூட்டிகிட்டு வந்து அண்ணா கிட்ட சேர்த்து அண்ணாவுடைய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் போன்ற நாடகங்களில் எம்ஜிஆரை கூப்பிட்டு நடிக்க வச்சும்போது நடிக்க மறுத்துட்டார். அது வேற விஷயம். அது அவர் அதுக்கப்புறம் வந்து கலைஞர்கிட்ட ரொம்ப நெருக்கமானதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்றாவே பயணிச்சுட்டு வந்தாங்க. 3 பேர், கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர். இது ஒரு குரூப். இவங்க எல்லாம் எஸ்எஸ்ஆர் மாத்திரம் தான் மதுரையை சேர்ந்தவர். இவங்க 3 பேர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். இவங்க 4 பேர் தான் அன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தபோது இவங்க 4 பேரும் தான் ஒரு பெரிய சக்தியாக அண்ணாவுக்கு பின்னாடி நின்னாங்க. இவங்கெல்லாம் கலைஞர்கள். அரசியல் நேரடியாக இருந்தாங்க நாவலர், மதியழகன், என்.வி. நடராஜன், அன்பழகன், ஈவிகே சம்பத் இவங்க எல்லாமே ஓரங்கட்டப்படுற அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி வந்தது. அப்படி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இதெல்லாம் மிச்சம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். 2 பேரும் பல வருடங்கள் ஒன்றாவே இருந்தாங்க. எப்போ தகராறு ஆரம்பிச்சதுன்னா, ஆமாம் சார். ஏன்னா இப்போ சினிமாக்குள்ளேயுமே எம்ஜிஆர்ன்ற சக்தியை கொண்டு வந்தது கலைஞர். அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளேயுமே இவர் தான் கொண்டு வராரு. நல்லா நட்பு போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அப்போ இந்த இதில் கள்ளக்குடி போராட்டத்தை அதை வச்சுலாம் பாட்டுலாம் எழுதி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இது எந்த இடத்துல சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு? அவங்க பிரச்சனை அவங்க 2 பேரும் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தாங்க. 71ஆம் வருஷம் தேர்தல், கலைஞருடைய வளர்ச்சி அபரிமிதமாக போயிட்டு இருக்குது. 67 அண்ணா, 69 அண்ணா இறந்த பிறகு கலைஞர் தலைவர் ஆகிறார். தலைவர் ஆனதுக்கு பிறகு அந்த வேகம் இன்னும் கொஞ்சம் கூடுது. ஏதோ கலைஞர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் அது இது என்னென்னமோ கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் அவர் சமாளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு, வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. அந்த நேரத்தில் ராஜாஜியினுடைய எதிர்ப்பு, அதுவரையிலும் ராஜாஜி ஆதரவாக இருந்த கலைஞர், திமுக ஆதரவாக இருந்த ராஜாஜி இவங்க பெரியார்கிட்ட போய் சேர்ந்த உடனே ராஜாஜி விலகினார். ராஜாஜி விலகி ஒரு ஒரு பிராமண ஊடகங்கள் அத்தனையுமே திமுக எதிராக மாறிச்சு. அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் அத்தனையுமே திமுக எதிராக மாறிச்சு. 71ஆம் வருஷம் எலெக்ஷன் நடக்கும்போது இந்திரா காந்தி கட்சியை 2ஆக பிளந்துட்டாங்க. 2ஆக பிளந்து காமராஜ் இது நிஜலிங்கப்பா காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்ன்னு 2ஆக பிரிஞ்சுது. நிஜலிங்கப்பா காங்கிரஸில் இவங்கெல்லாம் நின்னாங்க, காமராஜர் எல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் ஆகுற முக்கிய தமிழ்நாட்டு காங்கிரஸ்ன்னு எடுத்திங்கன்னாக்க நிஜலிங்கப்பா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பூரா அங்கே போயிடுச்சு. இந்திரா காங்கிரஸில் ஏறத்தாழ சில தலைவர்களை தவிர யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அது சுருங்கி போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மற்ற எல்லா இடத்துலையும் இந்திரா பின்னாடி நின்ட்டாங்க. இந்தியா முழுக்க இந்திரா பின்னாடி நின்ட்டாங்க. கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டில் மாத்திரம். ஏன்னா இதில் வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் இருந்ததே இல்லை, அந்த காலத்தில் இருந்தது. இந்த பகுதிகள் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3லையும் நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி மாதிரி நின்னதுனால இங்கே வந்து காங்கிரஸ்ன்னு எடுத்திங்கன்னா காமராஜ் காங்கிரஸுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் எலெக்ஷன் வருது. 71ஆம் வருஷம் எலெக்ஷனில் நிற்கும் போது இந்திரா காங்கிரஸோட கலைஞர் கூட்டு வைக்கிறார். கூட்டு வச்சு நின்னா எப்படிப்பட்ட அச்சு ஊடகங்களுடைய எதிர்ப்பு, முழு எதிர்ப்பு, 100% திமுக ஒழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு சின்ன அசைவுகள் கூட, கலைஞர் போகும்போது வேட்டி அது அவருடைய மேல் துண்டு கீழே விழுந்தது, மக்கள் அதை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள், இப்படியெல்லாம் செய்தி. அவர் தலைமுடி கலந்தது, காற்றில் தலைமுடி கலந்த போது அவர் வழுக்கத்தலை தெரிந்தது, மக்கள் கேலியாக சிரித்தார்கள், இப்படியெல்லாம் செய்தி வரும். கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ பெரியார் வேற அந்த கலைஞரோட சேர்ந்துட்டார். பெரியார உங்க பத்திரிகை தான் பொண்ணுக்கு வீங்கின்னு எழுதிச்சு, ஆழ்வார்க்கடியான் அப்படின்றதெல்லாம் போட்டு பெரியாரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்தி எழுதுவாங்க. அதெல்லாம் பண்ணி அன்றைக்கு வந்து ஒரு போதாகாரமாக தூக்கி விடப்பட்டவர் வந்து சோனு ராசாமி. அவர் அப்படியே தமிழ்நாட்டு அரசியலே அவர் கையில் தான் இருக்குதுங்க மாதிரி அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் அப்படியே அவரை தூக்கி விட்டுச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்த போது கருத்து கணிப்பு என்ன வருதுன்னா, 67 வந்த ஆட்சிக்கு வந்த திமுக 71 காணாமல் போகிறது, காமராஜர் ஆட்சி மீண்டும் வருகிறது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பெல்லாம் போட்டாங்க. அதை நம்பினதில் முக்கியமான ஆள் யாருன்னா, அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த
பேரை மறந்துட்டேனே, ஒரு ராயப்பா, ம். அவர் ஒரு அரசாங்க அதிகாரி, சீஃப் செக்ரட்டரி, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எலெக்ஷன் கவுண்டிங்கிற ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி காமராஜரை போய் பார்த்து, மாலை போட்டாரு. நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், பதவி பிரமாணம் எங்கே வச்சுக்கிறது என்னங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டார். எலெக்ஷன் அப்போ எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. எங்கள் அண்ணாலாம் அப்போ நின்னார், திமுகவில் நின்னார், தோற்றுருவாருன்ட்டாங்க. தோற்றுருவாரு ஷூர் டிஃபீட்டில் வந்து எங்கள் அண்ணன் பேர். ம். சேலம் 2ல் ராஜாராம் தோல்வி உறுதி. முதலே சொல்லிட்டாங்க. கவுண்டிங் ஆக முன்னாடியே 15,000 20,000 ஓட்டில் போயிடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயிச்சாருங்கிறது வேற விஷயம். ரிசல்ட் தலைகளா மாறிடுச்சு. ரிசல்ட்டு 67 132 இடம் திமுக, 71 184 இடம், பா. மொத்த தொகுதிகள் 234, 184 இடத்துல திமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க போறாருங்கிற காங்கிரஸ், காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் 15 இடம். ம். எதிர்கட்சிகளே இல்லை. அதில் கலைஞருடைய சாமர்த்தியம் என்னன்னா, கூட்டணியில் இருந்தாலும் இந்திரா காந்திக்கு பார்லிமெண்ட்டில் நீங்கள் நின்றுங்க, அசம்பிளி உங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னாரு. அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்குச்சு, ஏற்றுக்கிட்டாங்க. எம்எல்ஏ ஒருத்தர் கூட இல்லை. காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியே உள்ள இல்லை. 15 பேர் காமராஜ் காங்கிரஸை தவிர 15 இந்திரா காங்கிரஸ் ரெப்ரஸன்டேஷனே இல்லை. இது இந்திரா காந்திக்கு நம்மளை சந்தர்ப்பம் பார்த்து அடிச்சிட்டாரு, தமிழ்நாட்டில் நம்மளை இல்லாமல் பண்ணிட்டாருங்கிறது அந்த மாளுக்கு வந்தது. இந்த வளர்ச்சி சரியாக வராது, இவரை ஒழிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்கீம் போடும்போது அப்போ தான் கம்யூனிஸ்டுகள் நம்ம தனியாக இருந்தால் வளர முடியாது, நம்ம யார் கூடாவது சேர்ந்துக்கிட்டு பிரபலமாக இருக்கிறவங்களோட சேர்ந்து ஊடுருவி அந்த கட்சியை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு மாஸ்கோ கொடுத்த அட்வைஸில் அன்றைக்கி கம்யூனிஸ்டுகளாக இருந்த மோகன்குமார் மங்கலம், பாலதண்டாயுதம், இது மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே காங்கிரஸில் சேர்ந்தாங்க. அதில் மோகன்குமார் மங்கலம் ஜெயிச்சு மந்திரியாக ஆனார். அவர் கொடுத்த ஐடியாவை தான் மோகன்குமார் மங்கலம், கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் திமுகவை அழிக்கணும்னா எம்ஜிஆர் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. எம்ஜிஆரை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழி? அப்போ எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்றுவாலிபன்னு ஒரு படம் எடுக்கிறார். அவருக்கு படம் கொஞ்சம் விழுந்துருச்சு, விழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அந்த வரவேற்பு போயிடுச்சு. திமுக காரெல்லாம் இந்த சினிமா வந்து நம்ம ஆளை படம் ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் காட்டி காப்பாற்றி ஆகணுங்கிறது வெறியெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆளுங்கட்சியான மதப்பில் விட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து சினிமா ஃபீல்டு இறங்குது, அரசியலும் இல்லை, எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் உலகம் சுற்றுவாலிபன் எடுக்கிறாரு. பணமெல்லாம் செலவு பண்ணி சேலத்தில் ஒரு பிரபல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட படத்தை பூரா அப்படியே சொத்தெல்லாம் அடகு வச்சு, அவர்கிட்ட அடகு வச்சா தொலைஞ்சதுன்னு வாங்க, அந்த அளவுக்கு உயிருக்கு போராட்டங்கிற அளவில் எம்ஜிஆருடைய பொருளாதார நிலைமை இருக்குது. போய் எடுக்கிறார் உலகம் சுற்றுவாலிபன் படம். ஹாங்காங்கில் படம் எடுக்கும்போது அவர் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. ஹரிலீலானுங்கிறாங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கிட்ட ஒரு $2,000, மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபா இருக்கும், நம்ம இதுக்கு வந்து ஒரு $1,00,000 இருக்கும். அதை அவர் கடனாக வாங்கினார். அந்த $2,000 அன்னைக்கு இருந்த ஒரு சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு, ஃபெரான் பேர், அதை வயலேட் பண்ணார். அதை மீறினார் சொல்லி அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். அந்த ஃபெராவில் என்னன்னா, கேஸில் ஃபைல் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா, ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா எந்த வகையான விசாரணையும் இல்லாமல் என்னை 3 வருஷம் சிறையில் வைக்கலாம். 3 வருஷம் சிறையில் வைக்கலாம், எந்த விசாரணையும் இல்லை. ஏன் வச்சுக்கன்னா கேட்கவும் முடியாது. அது மாதிரி ஒரு சட்டம். இன்னைக்கு அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு இவங்க ஆடுறாங்களே, இதை விட 10 பங்கு ஜாஸ்தி அது. அப்பயே அந்த ஆட்டம் ஆடி இருக்காங்க. அதை பார்த்து தானே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தானே காங்கிரஸால் எதையும் கேட்க முடியாமல் தடுமாறதுக்கு காரணம் அதுதானே. அதில் வந்து எம்ஜிஆர் மாட்டிட்டா. இப்போ இந்திரா காந்திக்கிட்ட எங்கள் அண்ணன் ரொம்ப க்ளோஸ், ராஜாராம் ரொம்ப க்ளோஸ். அப்போ அடிக்கடி ஒருவர் வந்து பார்த்துட்டா, அண்ணன் வந்து இப்போ மந்திரியாகவும் ஆகிட்டார். இவருக்காக அடிக்கடி டெல்லி போகிறதுக்கு அசோகன் தான் ஒருவர் வந்து எல்லாம் பேசிட்டு, அண்ணா இப்படி இருக்குது இப்படி இருக்குது. இந்திரா காந்தி அதில் ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்க. என்ன பண்ணணும்னு போய் கேட்டார், கட்சியோட என்ன. அதனுடைய விளைவு தான் கணக்கு கேட்டது. அதில் என்ன கூத்துன்னா, பொதுமக்கள் முன்னாடியே ஸ்டேஜில் கேட்டது.
இது லாயன்ஸ் காலனியில் நடந்த கூட்டத்தில் தான், ம். லாயன்ஸ் ரோடு நடந்த கூட்டத்தில் தான் கேட்குறாரு, கணக்கு காட்ட வேண்டும், திமுக உறுப்பினர்கள்லாம் கணக்கு காட்ட வேண்டும்னாரு. ம். கலைஞர் என்ன பதில் சொன்னார், கட்சியினுடைய பொருளாளர் நீ நீ தான் நீதான் கணக்கு கணக்கு கொடுக்கணும், நீ கேட்டா என்ன அர்த்தம்னார். அச்சு ஊடகங்கள் அதை பற்றி கவலைப்படல. கணக்கு கேட்டார் எம்ஜிஆர், கணக்கு கேட்டார் எம்ஜிஆர். அது எம்ஜிஆர் கலைஞரை ஓரம் கட்டியாச்சு, இவரும் ஒழிச்சு கட்டுங்கிற முடிவு வந்தாச்சு. இதில் ஒழிச்சா தான் கலைஞர் நாசமாக போவாருங்கிறது அடிச்சிடறதுன்னு முடிவு எடுத்தார். இது பண்ண உடனே எம்ஜிஆருக்கு இது வந்து உடனே நாவலர்லாம் என்ன சொல்லிட்டாங்க, என்னங்க கட்சி தொண்டர்களெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறாரு, இன்னும் இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வந்தபோது நாவலெல்லாம் அமைச்சர்கள் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் கூட்டம். ம். இந்த கூட்டத்தில் என்ன பண்ணலான்னு போது எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கிறதுன்னு முடிவெடுத்தார். கலைஞர் எப்படி சார் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா ஒரு நண்பர் அவரு, அதையும் தாண்டி அவர் பின்னாடி வந்து மக்கள் செல்வாக்கு உள்ள நபர் தான் எம்ஜிஆர் இருந்தாரு. இவ்வளோ எப்படி ஒத்துக்கிட்டாரு? நடக்கும்போது கலைஞருடைய ஒப்புதல் இல்லாமையா நாவலர் பேசியிருப்பார்? அது எப்படி இருக்க முடியும்? அவருடைய நான் வந்து பார்க்குறேன், நான் என்ன மூடில் இருப்பேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சரி, தலைவர் இப்படி சொன்னால் தலைவர் கேட்டுக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வேண்டியது வந்து என் பேர் மாட்டக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கலைஞருடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே அதுக்கு போனாங்க. இந்த 3 பேரை வந்து எழுத்து நின்ன போது அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து கலைஞர் தான் பண்ணார். வெளியில் போக வேண்டிய கட்டாயத்தை அவர் சொன்னார். அப்போ வந்து ஆனால் கலைஞருக்கு அப்போ தெரியும், கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு வர நேரம். ம். பல முடிவுகள் தானே தன்னிச்சையாக எடுத்தார். அதில் எம்ஜிஆருக்கு அவர் மேலே ஒரு வருத்தம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அன்பில் தர்மலிங்கம் அப்போ வந்து அமைச்சராக இருந்தார். அன்பில் தர்மலிங்கம் சரியான முறையில் அமைச்சருக்கு வராமல் போகிறது, கூட்டங்களில் கலந்துக்காமல் இருக்கிறது, அவர் வந்து ஒரு மாதிரி சரியாகவே இல்லை. கலைஞருக்கு அதில் பெரிய மன வருத்தம் இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணார், அமைச்சர்களிருந்து நீக்கிட்டார். அந்த முடிவை எடுத்தார். அன்பில் தர்மலிங்கத்தை பதவியிலேருந்து நீக்கிட்டு உடனே மன்னை நாராயணசாமி போட்டார். யாரையுமே கேட்கல. அப்போ தான் எம்ஜிஆருக்கு என்ன எந்த இதுவும் இல்லாமல் இவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை மாத்திரம் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் இவங்கெல்லாம் தஞ்சாவூர்காரங்க, இப்படி போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கலைஞர் போட்டதுக்கு காரணம் அன்பில் ஒரு கள்ளர், அதே மாதிரி மன்னர் ஒரு மன்னை நாராயணசாமி ஒரு கள்ளர். அதுக்கு அவர் வரணுங்கிற மாதிரி போட்டாருனாலும் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான் ஆளுங்களையாக போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குறை. இதெல்லாம் தாங்கிட்ட கன்சல்ட் பண்ணலைங்கிற மாதிரியான ஒரு மனக்குறை. எம்ஜிஆருக்கு என்ன முடிவில் வந்துட்டாருன்னா, எதுவாக இருந்தாலும் தன்னுடைய ஒப்புதல் வேணுங்கிற மாதிரியான அளவுக்கு இவரும் நானும் தானே ஈக்குவல் லீடரு, என்கிட்ட கேட்டாகணுங்கிற மாதிரி நாவலருக்கும் மேலே போகிற மாதிரி தன்னை இது பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டார். இதில் தான் நாவலர், அன்பழகன் போன்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்மளை சூப்பர் சேவ் கட்சியை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோன்னு இப்போ நடுமத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஆள் தலைமை பதவிக்கு வர்றாரு அப்படின்னு. ஆனால் தலைமை பதவி அவர்கிட்ட போயிடுச்சு, கட்சி விட்டு விலகினார். அதில் தான் வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே திண்டுக்கல் எலெக்ஷன் கரெக்டாக அந்த டைமில் வந்தது. திண்டுக்கல் எலெக்ஷனில் கூட்டணியாக சேர வேணாம், அதாவது இந்திரா காங்கிரஸ். அப்போ இந்திரா காந்தி சொல்லிதானே இவர் விலகுகிறாருங்கிற பேச்சு அப்போ பெருசாக அடிபட்டுச்சு. மணியன் எடுத்த படம், அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த இந்திரா காந்தியோட சேர்ந்துட்டாருங்கிற இதெல்லாம் வந்தது. அதில் ஒரு சீனில் இந்திரா காந்தியினுடைய படத்தை வேற காட்டுவாங்க. பார்த்தியா சேர்ந்துட்டார் பார்த்தியாங்கிற மாதிரி. அது சென்னையில் அது நல்லா பிரபலமாகி போச்சு. எம்ஜிஆர் இந்திரா காந்தி பேச்சை கேட்டுட்டு தான் கட்சியை உடைக்கிறாருங்கிற பேரெல்லாம் நல்லா பெருசாக வந்துருச்சு. அந்த நேரத்தில் திண்டுக்கல் பை எலெக்ஷன் வந்தது. இந்திரா காங்கிரஸோட கூட்டணியாக நின்னாக்கா அந்த குற்றச்சாட்டு உண்மையாயிடுங்கிறதுக்காக இவங்க தனியாக நின்னாங்க. காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ், திமுக, இவர் அதிமுக, அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர், இந்திரா காங்கிரஸ் 4 நிற்கிறாங்க. முதல் இடத்தில் அதிமுக, ரெண்டாவது காமராஜர் காங்கிரஸ், 3வது திமுக, 4வது இந்திரா காங்கிரஸ். டெபாசிட் போயிடுச்சு. ஓட்டு வித்தியாசம் உங்கூட்டு எங்கூட்டு வித்தியாசம் இல்லை. காமராஜர் தப்பிச்சுக்கிட்டார், டெபாசிட் தப்பிச்சுக்கிட்டார். திமுகவும் கரெக்டாக ஒரு 2000 ஓட்டுல 3000 ஓட்டில் டெபாசிட் வாங்கிடுச்சு. இல்லை டெபாசிட்டே போயிருக்கும். அந்த வெற்றியை பார்த்த உடனே எம்ஜிஆர், நம்மளே மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க, நாம ஏன் இந்திரா காங்கிரஸ் வால் பிடிக்கணும்னு பண்ணேன். அது இந்திரா காங்கிரஸுக்கு கொடுத்தாட்டி.
அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கட்சியை விட்டு பிரித்து கொண்டு ஒரு எல்லாத்தையும் செஞ்சு திமுக அழிக்கணும்னு பார்த்தா திமுகவை அதிமுகங்கிற பேரில் அவர் உயிர் கொடுத்துட்டார். அப்படி போயிடுச்சு. அதில் இந்திரா காந்திக்கு கிடைச்ச மிகப்பெரிய தோல்வி, பெரிய ஏமாற்றம் தான். பெரிய ஏமாற்றம். அதில் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி என்னன்னா, கலைஞருடைய தலைமைக்கு வந்து கேள்விக்குறியான நேரத்தில் இவர் கட்சியை ரெண்டாக உடைக்கிற மாதிரி பண்ணி கட்சியை காப்பாற்றிட்டாருங்க. அதை தான் காமராஜரும் சொன்னார். எதையோ பண்ணி அந்த கட்சியை காப்பாற்றிட்டார் இருந்தாள் அப்படின்னு. கட்சியை காப்பாற்றிட்டாருன்னு அப்படியே தான் சொன்னார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் எதையோ செஞ்சு அழிஞ்சிருக்க வேண்டிய திமுகவை காப்பாற்றினார். அது இந்திராவுடைய மோசமான ராஜதந்திரத்துக்கு இது ஒரு அடையாளம் அப்படின்ட்டு போயிட்டார். அது இன்னைக்கு வரல நிற்குது. இன்னைக்கு வரல. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சில தகவல்கள்லாம் பாத்தீங்கன்னா, மூகா முத்து அவர் வந்து சினிமால கொண்டு வந்தது, எம்ஜிஆர் சாயல்ல அவர் நடிச்சது, இதெல்லாம் இந்த சண்டைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தது. அவர் தான் பிரிவு காரணம். அந்த பிரிவுகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தது. மூகா முத்து எந்த அளவுக்கு தீவிரமானவர்னாக்கா, அவங்க அப்பாவை விட அவர் எம்ஜிஆர்கிட்ட தான் எதுனாலும் போய் சொல்லுவார். ஏன்னா மூகா முத்துக்கு அந்த குறை இருந்தது. என்கிட்ட ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர். இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல எனக்கு. முதல் தாரத்து மகன் தன்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு அவருக்கு அந்த சோகமெல்லாம் இருந்தது. பல சமயங்களில் என்கிட்ட வந்து அழுவார். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கும். அவருக்கு அந்த இதெல்லாம் இருக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட தான் போவார். எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டார். உடனே எம்ஜிஆர் ஃபோன் போட்டு ஏன் முத்துவை இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டு முத்துவுக்கு அவர் தான் முழுக்க நின்னார். சினிமாவுக்கு வர்றதை அவர் தான் ஆதரித்தார். ஆனால் நாடகத்துக்குலாம் அவர் முன்னாடி இருந்து அந்த அவர் பாட்டு பாடகராக தான் இசைக்குழுவை தான் ஆரம்பித்தார். அவர் இசைக்குழுவெல்லாம் போட்டு ஆரம்பித்த போது அவருக்கு அதெல்லாம் ஆரம்பித்து வச்சது எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தார். இந்த படத்துக்கு பிள்ளை படத்தை இதை ஆரம்பிக்கும் போது அதுக்கு பூஜைக்கு எம்ஜிஆர் தான் போகிறார். எம்ஜிஆர் தான் போய் எல்லாம் பண்ணிட்டு எம்ஜிஆர் முத்துவுக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறாரு, பரிசு கொடுக்குறாரு. எதுக்கு பெரியப்பா இதை கொடுக்குறீங்கன்னு முத்து கேட்டபோது, நீ படப்பிடிப்புக்கு எதுக்குமே நேரத்துக்கு வரதுன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு நேரம் சரியாக தெரியணுங்கிறதுக்கு தான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். அந்த அளவுக்கு நின்று அதெல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த பட விழா துவக்க விழாவில் அங்கே உள்ள இருந்தவங்களாம் பேசுனது, எம்ஜிஆர் இதோட காலி, மூகா முத்துரு வந்தார், அப்படி இதோட அவுட் அப்படின்னாங்க. அப்போ தான் எம்ஜிஆர் தெரிஞ்சது இவர் நமக்கு எகேன்ஸ்டாக பயன்படுத்த போகிறாங்க. ஆனால் அவர் கடைசி வரல மூகா முத்து பெருசாக இது பண்ணிட்டு வரல. இது வந்து என்ன ஒழிக்கிறதுக்கு உன் மகனை கொண்டு வர்றியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எம்ஜிஆருக்கு மனசில் வந்து அது ஒரு காரணம். மூகா முத்து ஒரு கடைசி வரலும் இருக்குல்ல. அப்பாவுக்கும் அவருக்கும் மத்தியில் கலைஞருக்கும் மூகா முத்துவுக்கும் சண்டை வந்தபோது அவர் சமாதானப்படுத்துறது அவர் தான். பல சமயங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த மூகா முத்து மேலே அவருக்கு எந்த வெறுப்பும் இல்லை. மூகா முத்துவை பயன்படுத்தி தன்னை ஒழிக்க பார்க்குறாரு கலைஞருங்கிற கோபம் தான் அவருக்கு வந்தது. அது ஒரு காரணம். அது ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நன்றி சார்.